நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருக்கிறத குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த விழிப்போடு கூட ஆயத்தமும் அவசியமா இருக்குங்கிறத இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி உன்னத பாட்டு 5வது அதிகாரம் வசனம் 2. சாங்ஸ் ஆஃப் சாலமன் சாப்டர் 5 verse 2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் ஒத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். சாலமோன் எழுதின உன்னத பாட்டு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற உறவின் நேசத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. அதுல இந்த பகுதியை எடுத்துட்டோம்னா, மணவாட்டி நெடுநாளா நேசருக்காக காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கும் போது நேசர் வந்து கதவை தட்டுறாரு. அப்படியாக தட்டுகிற வேலையில மணவாட்டி நித்திரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி நித்திரை செய்யும் போதும் அவங்களுடைய இருதயம் விழித்திருக்கு. அப்படி இருதயம் விழித்திருக்கிறதுனால நேசர் கதவை தட்டுகிற சத்தம் கேக்குது, அவர் பேசுகிற வார்த்தைகளும் கேக்குது. இதை எல்லாமே கேட்டு அவங்களுக்குள்ளார ஒரு பின்னடைவு இருக்கு. அதை இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனத்துல பார்த்தோம்னா, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இந்தபடியாக நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நித்திரை செய்ய வந்துட்டேன், இப்ப எப்படி மறுபடியுமாக எழும்புவேன்னு சொல்லி ஒரு ஆயத்தம் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. இந்தபடியாக இருந்தாலும் அந்த நேசர் கதவின் துவாரத்தின் வழியாக தன்னுடைய கைகளை நீட்டுகிறாரு. அப்போ அந்த மணவாட்டி எழும்பி அவருக்காக கதவை திறக்கிறாங்க. ஆனா கதவை திறக்கும் போது அவர் அங்க இல்ல. இதே அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தோம்னா, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்தபடியாக நேசருக்காக அவங்க எழும்பி வந்த வேலையில நேசரும் அங்கிருந்து போயிட்டாரு. இதனால அவங்க பல இடத்துல அவரை தேடுறாங்க, அவரை எங்கேயும் பார்க்க முடியல. நகரத்துல திரிகிற காவலர்கள் அவங்கள பார்த்து அவங்கள அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. அலங்கத்தின் காவற்காரரோ அவங்களுடைய போர்வையை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இப்படியாக அவங்க நேசர் போய்விட்ட பின்போ அவங்க பாடுகளுக்கு உட்படுறாங்க. இந்தபடியான காரியத்தையே இந்த பகுதி விளக்குது. இதை நாம ஆவிக்குரிய விதத்துல பார்த்தோம்னா, மணவாளன் மணவாட்டி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசராகவும் சபைய மணவாட்டியாகவும் காண்பிக்குது. இந்தபடியாக நம்முடைய நேசரும் ஒரு நாள் வருவாரு. அவர் வருகிற வேலையை நாம அறிந்து கொள்ளும்படியாக நாம விழித்திருக்கணுங்கிறதையே கடந்த நாட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக நாம விழித்திருக்கும் போதும் நமக்குள்ளார அவர் வந்த உடனே அவரிடத்துல கிட்டி சேர்கிற ஆயத்தமும் காணப்படணுங்கிறத இந்த பகுதிகள் விளக்குது. இந்த இடத்துல அந்த மணவாட்டி சில காரியங்கள்னால ஆயத்தம் இல்லாம அவருடைய சத்தத்தை கேட்டும் எழும்பாம இருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு அவங்களுடைய உள்ளம் பொங்கி அவருக்காக எழும்பின வேலையில அந்த நேசரும் போய்விட்டாரு. இப்படியாக நம்முடைய நேசர் வந்து நம்மை அழைக்கும் போது நாம விழித்திருந்தாலும் ஆயத்தம் இல்லாம இருந்தா அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியாது. அதனால நாம மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். 10 கன்னிகைகள்ல சொல்லப்பட்ட உண்மையில கூட எல்லாருமே மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க, அவருக்காக விழித்தெலும்புறாங்க. ஆனா 5 புத்தி இல்லாத கன்னிகைகளோ ஆயத்தம் இல்லாம இருந்ததுனால அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியல. அந்தபடியாக விழித்திருப்பதோடு ஆயத்தமும் நமக்கு அவசியமா இருக்கு. நம்முடைய நேசர் வரும்போது நாம எந்த வேலையாக இருந்தாலும் விழித்திருப்பது எவ்வளவு அவசியமா இருக்கோ, அதே போல அவளோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஆயத்தத்தோடு இருக்கிறதும் மிகவும் அவசியமாக இருக்கு. இங்கு அந்த மணவாட்டியோட இருதயம் விழித்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்ட போதும் ஆயத்தத்தோடு அவரோடு கூட போய் சேர்ந்து கொள்ள முடியல. அப்படியாக நாம விழித்திருந்தோம் ஆயத்தம் இல்லாம இருந்தோம்னா நம்மால அவரோடு கூட போக முடியாது. அதற்கு பிற்பாடு காவற்காரர்களால அவங்க எப்படி சில பாடுகளுக்கு உள்ளானாங்களோ அந்தபடியாக உபத்திரத்திற்கு உள்ளானவர்களாக நாம மாறி போவோம். அப்படியாக நம்மை கைவிடுவதற்கு நம்முடைய நேசர் மனதில்லாம இருக்கிறாரு. அதனால்தான் இந்த வார்த்தைகளை அனுப்பி விழித்திருப்பதோடு கூட ஆயத்தமாக அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படவும் நாம எப்பொழுதும் காத்திருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா உணர்த்துறாரு.
அநேக நேரங்களில் நம்முடைய மனவாளனுடைய வருகைக்காக நம்ம விழித்திருந்து செயல்படணுங்கிற கவனத்தோடு இருப்போம். ஆனாலும் இந்த உலகத்தின் காரியங்களோ இல்லை நம்முடைய ஏதாவது ஒரு விஷயமோ நம்மை அந்த ஆயத்தத்துக்குள்ளார போக விடாதபடிக்கு நம்மை தடுத்து ஆட்கொள்ளும். அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவருக்காக ஆயத்தப்படுவதற்கும் நாம் அவரையே நோக்கி பார்க்கணும். அப்படியாக நாம் விழிப்போடும் ஆயத்தத்தோடு இருந்தோம்னா அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியும். அப்படியாக நாம் சேர்த்து கொள்ளப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்முடைய நேசருடைய வருகையில் விழித்திருப்பதோடு மாத்திரம் இல்லாமல் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட ஆயத்தமாகவும் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நேசராய் நீர் வந்து கதவை தட்டும்போது விழித்திருக்கிற மனவாட்டியாக மாத்திரம் இல்லாமல் ஆயத்தத்தோடு உம்மோடு கூட்டி சேர்த்து கொள்ளப்படணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் உமக்காக விழித்திருப்பதோடு மாத்திரம் இல்லாமல் எல்லா வேலையிலையும் உம்மோடு கூட கூட்டி சேர்த்து கொள்ளப்படக்கூடிய ஆயத்தத்தோடு இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, எந்த உலக கவலைகளோ இல்லை லௌகீக ஆசைகளோ இல்லை எந்த ஒரு மெத்தனமோ எங்களை உம்மிடத்துல கூட்டி சேர்க்க தடை செய்யாத படிக்க தேவரீர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. ஆம் ராஜா, எப்பொழுதும் எங்கள் இருதயம் உம்மை பற்றின விழிப்போடும் ஆயத்தத்தோடும் காத்திருக்க தேவரீர் எங்களை வழிநடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.